லீடரும் நீங்க திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு வந்தான்ற மாதிரி ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கடான்னு துரத்து விட்டுறான். பாவம் இந்த மந்த் வேற இந்த சங்கத்துல கையில ரொம்ப காசு கம்மியா இருக்கும், சாப்பிடுறது கூட ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. இந்த கேங்லயே மேடி தான் ரொம்ப காசு செலவு பண்ணுவோம் போல. கோவம், டே நீ இந்த காசுல என்னடா பண்ற, உன்னாலதான் இவ்வளவு காசுல செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா அவளை மிரட்டி கேட்கும் போது அவன் பாக்கெட்ல இந்த கேம்பிளிங் எல்லாம் விளையாடுவாங்கல்ல சூதாட்ட மாதிரி, அதோட காயின் இருக்கும். அந்த காயினை அந்த டான்சர் பாத்துருவான். உடனே வேற யாரும் அந்த காயினை பாத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளேயே போட்டுறான். இதை பார்த்துட்டு கோ சும்மா இருப்பாளா, அவன் வாய்க்குள்ளே கை விட்டு அந்த காயினை வெளிய எடுத்துறா. அந்த காயினை கோ பார்த்ததுக்கு அப்புறம் அவளும் அந்த காயினை மறைக்கிறா. ஏன் மறைக்கிறானா, இவன் கேம்பிளிங் ஆன விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அடி போட்டு வெளுத்து வாங்கிடுவான். அதனாலதான் எல்லாம் மறைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எவ்வளவு மறைக்க ட்ரை பண்ணியும் பாவம் அந்த பாஸ் பாத்துறான். மேடை போட்டு அடி வெளுத்து வாங்குறான். இப்படி இந்த கேங் அடிச்சு சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஆப்போசிட் கேங் வருது. இந்த ரெண்டு கேங்கும் ஆகவே ஆகாது. நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பயங்கர டஃப் கொடுக்குற டீம்னா அது இந்த டீம் தான். இப்ப வர இந்த டீம் ஒரு மிஷன்ல ஃபெயில் ஆகி செம்ம மொக்கம் வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. நார்மலாவே இந்த டீமை பத்தி எல்லாரும் சிரிப்பாங்க. இப்ப சொல்லவா வேணும், செம்மையா நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி இந்த ரெண்டு டீமும் எலியும் புனியமா இருக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு டீமும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஏதோ சீக்ரெட் மிஷன் வேற எக்ஸிக்யூட் பண்ண போறாங்களாம். என்னன்னா இப்போ ஸ்மக்லர் துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு ஹெட் மெயின் தலை, அவனை பிடிக்கணும். அதுதான் சீக்ரெட் மிஷன். அவன் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்லாம் சேல்ஸ் பண்ணி ரொம்ப இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனை இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது. சோ அவனை பிடிக்கிறதா இந்த மிஷனே. அந்த மெயின் தலையை பத்தி இந்த ஆப்போசிட் கேங்கோட பாஸ் இருக்கால, அவன் எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்தாப்பா இந்த வாட்டி நீயே இந்த மிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு, நான் உனக்கு இந்த டைம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்த ஆப்போசிட் கேங் பாஸ் வந்து நல்லவனா இல்ல கெட்டவனானே தெரியல. நம்ம ஹீரோவும் இதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு, சரிப்பா இந்த மிஷன் நாங்களே பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த மெயின் தலையை இதுவரை யாருமே பார்த்தது இல்ல, இருந்தாலும் அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு ஏரியாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஏரியா ஃபுல்லா அந்த மெயின் தலையோட அடியாளங்களாவே சுத்திட்டு இருப்பானுங்க. சோ அவங்களுக்கு யாருக்குமே டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டான்சர் இருக்கால, அந்த ஸ்மக்லரோட கூட்டத்தில் சேர்ந்து அடியாளுங்க மாதிரி அங்க நடக்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மேடியும் அந்த பில்டிங் ஆப்போசிட்ல இருக்க ஒரு மொட்டை மாடியில உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆன்ட்டி என்ன பண்ணிடுறானா, மேடியை பார்த்துட்டு அவன் நம்மளதான் ஒளிஞ்சிருந்து பாக்குறான் போல அப்படின்ட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறான். மீதி இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் கார்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்டனா அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஆன்ட்டி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கும்ல, அது மேடி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும், அவன் என்ன ஹராஸ் பண்ணிட்டான்னு. இதை கேட்ட உடனே நம்ம பாஸ்கே சிரிப்பு வந்துருது. ஏன்டா நீ ஆன்ட்டி கூட விட்டு வைக்க மாட்டியான்னு. அவனும் பாஸ் எனக்கும் டேஸ்ட்லாம் இருக்கு, நான் ஆன்டிஸ் எல்லாம் பாக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த ஸ்மக்லர் கேங்ல அங்க வந்துருமா. சோ இவங்களும் எதுவும் பேசாம சைலண்டா அந்த போலீஸ் கூட போயிடுறாங்க. அங்க போய் கார்ல ஏறணும்னு எல்லாரும் அவங்க ஐடி கார்டுல காமிச்சு, இந்த மாதிரி நாங்களோட டிடெக்டிவ் ஆஃபீஸர் தான், இங்க சீக்ரெட் மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. சோ இப்ப நடந்ததுனால அன்னைக்கு அவங்களால மெயின் தலையை பாத்துக்க முடியாது. ஆனா அடிக்கடி வந்துட்டு போற பிளேஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிக்கன் ரெஸ்டாரண்ட்ல புயல் வெயில் மழைன்னு கூட பார்க்காம வீட்டுக்கு கூட போகாம அந்த ரெஸ்டாரண்ட்லயே உட்காந்து அந்த அபார்ட்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் சடனா அந்த மெயின் தலை இருக்கால அந்த இடத்துக்கு வந்துடுறான். எல்லாரும் ஓடி போய் டோர் கிட்ட ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. நியாயமா இப்ப இவங்க எல்லாரும் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கணும், அந்த மெயின் தலையை உயிரோட பிடிக்கலாமா இல்ல சுட்டுலாமா இல்ல